கர்ம மாதலால் கணபதியின் கிட கவலை தீருமே. கணேசனை நினை கணேசனை நினை அவளைகள் அகல அவள் ஆறு புனி கணேசனை நினை யாருக்கும் எவர்க்கும் அவனே யாருக்கும் எவர்க்கும் அவனே அகப்படும் கருப்புள் உலகிற்கும் ஒளி தரும் கருப்புள் ஈசனை ஊசி முளையில் தவம் செய்யும் மதுரை மீனாட்சி அம்மனை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்கலம் உண்டாகும். அந்த மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொருந்திடுவாள். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொருந்திடுவாள். அந்த மாங்காடு வாருங்கள். திருவருளை தந்திடுவாள். அந்த மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொழுதிடுவாள். அந்த மாங்காடு வாருங்கள். தொற்று கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள்.
செய்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவான் தொட்டிலே குழந்தையாக மாறி அவள் தவழ்ந்திடுவான் தொட்டு கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள் தொட்டிலே குழந்தையாக மாறி அவள் தவழ்ந்திடுவாள் தொட்டிலே குழந்தையாக காடி அவள் தவழ்ந்திடுவாள் அந்த மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் நாங்கள் என்றாத்திடுவாள் மகிமை பல பொருதிடுவாள் அந்த மாங்காடு வாருங்கள் முத்து மாறிய முன்புகளை பாடுங்கள் குடங்காடி ஊராட்சி மன்ற தலைவர் மீனாள் கண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது 18வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் லட்சுமி சரவணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் செல்வி லட்சுமி பிரியாவின் சார்பாகவும் பொன்னாடை வத்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு மாலை அளித்து மரியாதை செய்த உருளி கிராமத்தார் சார்பாக எங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய ஐயா சிப்காட் சார்பு ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது கொடுஞ்சாடி ஊராட்சி மன்ற தலைவர் மீனாள் கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் செல்வி லட்சுமி பிரியாவின் சார்பாகவும் பொன்னாடை வத்தி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்திய கிராமத்தார்களுக்கும் லட்சுமி பிரியா குடும்பத்தாருக்கும் அந்த பொன்னோட கலைக்குழு சிறப்பாக நடைபெறுவதற்கு இறைவனை வேண்டி என்னுடைய முறைக்கிறேன். சிவகங்கை நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய மாமா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாபெரும் உருளி கிராமத்தார்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் மாநில மன்றத்தினருக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். யானைக்கும் அடிசிருக்கும் என்பார்கள், அதுபோல் அதாவது இளங்கொன்று பயமறியாது என்பார்கள். அதுபோல் இந்த ஒரு சிறு வயதிலே என்னால் இயன்ற அளவு அருமை அண்ணன் மரியாதைக்குரிய பாலமுருகன் அவர்களுடைய பாடத்தை வாங்கி அவர்கள் மூலமாக நான் கற்றுக் கொடுத்து ஏதோ என்னால் இயன்ற அளவு செய்திருக்கின்றேன். அந்த குழந்தை அதாவது ஏதேனும் ஒரு தவறு செய்திருந்தால் நீங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அந்த லட்சுமி பிரியா என்ற குழந்தையை மன்னித்து நல்லாட்சி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு போனை பொருத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நிகழ்ந்த வணக்கம். வணக்கம்.
சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களே, ஏடு போட்டு மெழுத்தாளர்களே, காலைக்கார் சென்று மாலை விடுதலை ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, நாடகத்துக்கு வந்தவர்களே, நாடகத்திற்கு வராதவர்களே. என்னப்பா வராதவங்களுக்குமா? சரி, ஏன் அப்படி அவளுக்கு சொல்றீங்க? அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து எப்படியாப்பட்ட நாடகம், என்ன நாடகம், யாருக்காக நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நாடகம் பார்க்க இந்த மழை வர்றதுனால நாடகம் பார்க்க வராம நிறைய பேர் தூங்குவாங்க. போமா போக வேணாமா அப்படின்னு ஒரு 2 பட்சமாவே உட்காந்துருப்பாங்க. அதுக்காக தான் வராதுன்னு சொல்றது. பரவாயில்லையா பப்பனுக்காரன் வேஷத்தை போட்டு நம்ம ஊர்ல வந்து மதிச்சு நம்மளையும் சொல்றானே, கட்டில படுத்துக்கிட்டு நினைப்பாங்க. போய் லேசாவே முகரைய போய் பார்த்துட்டு வருவான். அந்த சொல்ற முகரைய போய் லேசா பார்த்துட்டு அப்படின்னு வராத கூட்டமும் வரும். வராத கூட்டத்தை வர வைக்கிறது பப்புனினுடைய வேலை. இந்த இருக்கிற கூட்டத்தை எந்திரிச்சு போக விடாமையும் பார்த்துக்கிறது பப்புனினுடைய வேலை. எந்திரிக்க விடாம பார்த்துக்கிறது உங்க வேலை. எதை இல்ல எந்திரிக்க விடாம பாத்துக்கிறது உங்க வேலை. என்ன இழிக்கிறார் என்ன அவரு? வர விடாம பாத்துக்கிறது உங்க வேலை. எந்திரிச்சாலும் வர விடாம பாத்துக்கிறேன். சிவசிவா, தை திருநாளைக்கு உண்ணானாலே இப்படி பேசினா புளித்த பேச்சா பேசினா தமிழ்ல வந்து ஒரு சொல்லுக்கு 1000 விளக்கம் இருக்குல்ல பாத்தியாரே. உண்மையிலே ஒரு பெருமையான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் இந்த மேடையில. இன்னைக்கு எப்படியாப்பட்ட நாள் தை திருநாள். இன்னைக்கு தை 1ஆம் தேதி உங்களை சந்திச்சிருக்கேன். அதுவும் எப்படியாப்பட்ட கிராமத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குது. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறோமோ இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம சந்தோஷமா இருக்கணும். என்னங்க? யாரு கூட? எல்லாரும் கூட. இந்த ஆமா, நீங்க என் கூட சந்தோஷமா இருப்பீங்களா? யாரு கூட? என் கூட. உங்க கூட சந்தோஷமா இருந்தாலும் புழு புழுன்னு இருக்கும். ஆமா, வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குமுங்க. என்ன நோக்கம்? சில பேர் பப்பனுக்கார போய் நல்லா பேச, இங்க வாருங்க வண்டி இப்பவே செட்டுக்கு போயிடுச்சு. ஆத்தாடி பனி வாட அமுக்குதியா? என்ன இப்பவே ஆளு சாஞ்சிட்டாருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கவட்டையை பொழந்துக்கிட்டு கிடக்க போற. நீங்க எதே நிமித்தணும். இந்த கொடுமையை பாருவே. அப்போ மாசான மச்சான் அந்த இதை அவரை பார்த்துக்கிறங்க. அதை தள்ளி விட்டுருவோம். மல்லாக்க விழுகிறோம்னு வீடியோவை தள்ளி விட்டு குப்பரை தள்ளி விட்டு போயிடுவார். ஆமாம், வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம்னா சில பேர் இருந்து பப்பனு கேட்பேன் நல்லா பேசுவோம் நல்லா பாட சித்தப்பு என்ன தூக்கம்னு கேட்குறேன். என்ன தூக்கம்? இப்போதான் பப்புன்னு வந்திருக்கு கவட்டையை பொழந்துக்கிட்டு கிடக்கிறாரு. நேற்று கவட்டையில் ஒவ்வொரு வேலையா, அதனால கவட்டையில் பொழந்து கிடக்காரு அவரு. சரி சரி, அப்படி நோக்கத்தில் சில பேர் வந்து டான்ஸ் கேரப்பட நல்லபடியாக கூட்டியாந்துருக்காங்களா? எதுவும் கிளவிய கூட்டியாந்துருக்காங்க. அதானே கிளவியா நீங்க வர மாட்டீங்களோ? சரி சரி, கிளவிய கூட்டியாந்தாலும் குமரியை கூட்டியாந்தாலும் உங்க தலையெழுத்து 4 பேர் தலையெழுத்து இதைத்தான் அடிக்கணும். நீங்க வாங்கி வந்த வரோம் உங்க அப்பன் டவுசரை ஒருத்த நேரம் நீங்க இதைத்தான் அடிச்சுக்கிட்டு கிடக்கணும். ஆனா நான் பிறந்த யோகத்தை பாருங்கய்யா. இன்னைக்கு உண்ணா நாள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். புரட்டாசி 30ஆம் தேதி வரைக்கும் போட்டு அமுக்கிக்கிட்டே தான் கிடப்பேன். அந்த குடுப்பனை எனக்கு வர்ற போற பிள்ளையத்தை நீங்க இதைத்தான் அமுக்க முடியும். அதுக்கு பிறகு அப்புறம் அமுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு நாங்க உங்களை போட்டு அமுக்கிட்டு கிடப்போம். அது யாரு அமுக்குனானே ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு அமுக்குனானே சோழி முடிஞ்சா சரிதானே. ஆமா, நல்லா இருக்கீங்களப்ப? சரி, நல்லா பேசணும், கலகலன்னு பேசணும். இன்னைக்கு முத சந்திச்சிருக்கிறான். கலகலன்னு செஞ்சா முறையா செய்யப்படாது. செய்யணும்னு மனசு வச்சிருப்பா நல்லா கலகலன்னு செய்யணும். செஞ்சா ஐயோ ஐயோன்னு கத்தணும். அப்படி செய்யணும். ஏன் மாப்பிள்ள எதை சொல்றீங்க நீங்க? எதை சொல்றீங்க? எரும மாட்டுக்கு பந்த எரும மாடு நான் எதை சொல்லி கிடக்குறீ? எதை சொல்றீங்க? ஐயோ ஐயோன்னு கத்துற அளவுக்கா செய்வேன். எருகு மாடை சாதாரணம் சொல்லாத. 1 லிட்டர் பால் 5 லிட்டர் தண்ணி கலக்கலாம். ஆமா, நம்ம பால் தொறன்னு ஒரு வேணுமா? சிவசிவா, புளித்த பேச்சா பேசாதே. நல்லா இருக்கிய தெய்வமே. அப்படி நோக்கத்துல இருந்து பாக்க டான்ஸ் கேரப்ல சாதாரண பிள்ளையா, அருமையான பிள்ளை. அப்படி காலை தூக்கி வச்சா போதும். பெய்யுன்னு சொன்னா பெய்யும். என்ன மூத்திரமா? மழையா? நில்லுன்னு சொன்னா நிக்கி வந்த மழை அப்படியே நிக்குமா? ஆமா, அதே மாதிரி என் அன்பு சகோதரி இன்னைக்கு ராஜ நடிகையாக இன்னைக்கு அறிமுகமாக நம்ம ஊருக்கு இன்னைக்கு உருளி கிராமத்துல இன்னைக்கு அறிமுகமாக இன்னைக்கு வந்திருக்காங்க. இப்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துல கொஞ்சம் காலதாமதம் ஆக, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப மத்த வள்ளி என்ன வழக்கம் போல பவுடர் போடுறது அங்கங்க எல்லாம் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வருவாங்க. இது கொஞ்சம் காலதாமதாக, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கானது நான் பாத்துக்கிறேன். என்ன வாத்தியார? ஆமா, இருக்கட்டும். ஆகினால வந்திருக்கு வரவேற்பு எப்படி சொல்ல தெரியுமா? நாடுகிற 10 நாளே நடிக்கிற முக்கா முன்னாலே நாடுகிற 10 நாளே நடிக்கிற முக்கா முன்னாலே தொழிலாளி படிக்கிற கிரணிங்க முதலாளி. நாடுகிற 10 நாளே நடிக்கிற முக்கா முன்னாலே தொழிலாளி படிக்கிற கிரணிங்க முதலாளி. நாடுகிற 10 நாளே ஊரே
நல்லா இருக்கு. அருமையான ஒளிபெருக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான இசைக்கலைஞர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள், அருமையான ரசிகர்கள். மழை மட்டும் கொஞ்சம் பெய்யாம இருந்துச்சுன்னா கூட்டம் ஆமாம், பனியும் மழை எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அடிக்குது அன்னைக்கு. ஆமாம், அதனால அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு கூட்டம் நிறைவா இருக்கு இன்னைக்கு. பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற கூட்டத்தை எந்திரிச்சு போக கூட பார்த்துக்கிறேன். என்ன வாத்தியார? ஆமாம். ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரம் இருக்கும் ஸ்ரீ விநாயகர் துணை, ஸ்ரீ பொன்னழகி அம்மன் துணை, ஸ்ரீ கருப்பன் துணை, ஸ்ரீ அரபான் முனியன் துணை, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் உருளி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பொன்னழகி அம்மன், ஸ்ரீ கருப்பன், ஸ்ரீ அரபான் முனியன் கோவில் உற்சவ விழா முன்னிட்டு கிராமத்தார்கள் முன்னிலையில் நடக்க இருக்கிற நாடகம் இவரங்க மணி இதில் இரவு 10 மணிக்கு உருளி கிராமத்தில் அமைந்திருக்கும் சிங்கார வண்ண மின்னல் கலையரங்கில் மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் திருமதி மீனாள் கண்ணன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையிலும், மரியாதைக்குரிய திருமதி லட்சுமி சரவணன் அவர்கள் 18வது ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் தலைமையிலும், மரியாதைக்குரிய திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் ஆகியோரது தலைமையிலும், மானாமதுரை மரியாதைக்குரிய அன்புள்ள சிப்காட் காவல்துறை திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளியம்மன் நாடகம் அது விமரிசையாக நடைபெற்ற காரணத்தினால் நடிகர்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்வதற்கு நம்ம எனது சென்ற இடமெல்லாம் தனக்குத்தானே வெற்றி முரசு கொண்டு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரர் எஸ் சிங்கராஜா அண்ணா அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தர் கற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குயிலிச்சு கோகில வாணி உங்கள் நண்பர்கள் காத்திருக்க அன்பிற்கு மாஸ்டர் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரி நமது ஊரை சேர்ந்த உள்ளூரை சேர்ந்த அரங்கேற்ற நாயகி BAR லட்சுமி பிரியா அவர்கள் வெள்ளைய நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கமொழி பேசி திருக்கடும் பாடல பாடி உங்கள் மேலுக்கு வந்திருக்க மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகான பேரரசு அன்பு மாமா மேலூர் அருகாமையில் கீழையூர் மாநகரை சேர்ந்த KPS ராதாகிருஷ்ணன் மாமா அவர்கள் இங்கு ஹார்மோனியம் இங்கு நாரதராக நடிக்க கற்றுக்கொண்ட வாத்தியார் இன்னைக்கு வர வேண்டியது வாத்தியார் வராதனால மாமா வந்து கிளையூர்லேருந்து ராதாகிருஷ்ணன் மாமா வந்திருக்காரு. நல்லா பாடக்கூடிய அவரை எல்லாருக்குமே தெரியும். என்ன மாமா முடியலையா? சரி 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 வரீங்களா? வரீங்களா? இல்லையா நீங்கள் நின்றுக்கிட்டே எனக்கு பேச்சு வராது. இங்கே வந்துடுங்க, இங்கே வாங்க. இல்லை நீங்கள் வாங்க முதல்ல போட்டிக்கிட்டு சரி 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 சரி. அதற்கு அடுத்தபடியாக இங்கே எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமலை இசைமேத என்பிற்கு மஸ்தர் மரியாதைக்குரிய பாசமிகு எங்களது அன்பு வாத்தியார் திரியேடக மாநில சேர்ந்த அன்பு மாமா டிஎம் கல்யாண சுந்தர மாமா அவர்கள் இங்கு ஹார்மோனியம் அன்பின் பாட்டு.
மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி அருமையான வாசிப்பு. விட்டா விடிய விடிய மாமனே வாசிச்சா அவரே விடிய வச்சு விடுவாரு. என்ன பாட்டெல்லாம் இருக்காமா, எவ்வளவு வேணாலும் வாசிங்க. அம்மா நம்ம ஊர் தான் வாசிங்க. நடுத்தரமான பாட்டு ஒன்று போடுங்க பாப்பா. எவ்வளோ பாட்டு வேணாலும் எந்த பாட்டு வேணாலும் வாசிக்கூடிய திறமை ரொம்ப சாதம். அதுக்கு தானே வாத்தியாருங்க சொல்கிறான். என்னங்க ஆமாம், அதாவது இந்த வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஹார்மோனியக்கார் வந்து இந்த நாடக நடிகர்கள் என்ன பாடுறாங்களோ அதை வாசிக்கிறதே அவங்க வேலைன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அவர் 3 வேலை அவருக்கு. ஆமா, இந்த பெட்டியை போட்டு அமுக்கணும், கீழே ஓட்டுக்கிட்டு இப்படி இந்த பெல்லஸை போட்டு மிதிச்சுக்கிட்டே கிடக்கணும், வாயினால வாங்கி பாடணும். சைக்கிள் ரேஸ் மாதிரி இந்த 3 வேலையும் செஞ்சாதான் பெட்டிக்காருக்கு வேலை. அதற்கு அடுத்தபடியாக கோடியத்தில் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் அரச குலத்தை சேர்ந்த டிவி ஜெயல்மணிய சிசைப்பள்ளி பசுமுக அன்பு மாமா, இடையப்பட்டியை சேர்ந்த பிவி கண்ணன் மாமா அவர்களுக்கு மிருதங்கம் அண்ட் டொலக். எப்படிங்க அந்த அளவுக்கு வந்து ஒளிபெருக்கி நல்லா இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு வாசிக்க முடியுது. அவங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அதற்கு அடுத்தபடியாக பலபாத்தி புகழ் ஆல்ரூம் மாஸ்டர் பாசத்துக்குரிய அன்பு தம்பி டி கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த பாசத்துக்குரிய அன்பு துணை ராஜ நடிகருமாக அன்பு சித்தப்பா ஏவி காசி அவர்களுடைய பேரனுமாகிய. ஆமா, அவங்க பேர் அந்த வேற மகவட்டு பிள்ளைதான். சரி, இன்னைக்கு வந்து களத்துல இறக்கி விடுறான் உருளியில. எப்படி நம்ம பார்த்தது இல்லையில, இன்னையில இருந்து உங்களுக்கு போட்டு அடிக்க போறோம். இன்னையில இருந்து போட்டு அடிக்க போறியா?
என்னையா வந்ததுலேருந்து போட்டு அடிக்கிறேன்னு உனக்கு தயா கோடைங்கப்படியை சேர்ந்த அன்பு தம்பி SRK அன்பு செல்வம் அவர்கள் இங்கு ஆளுடைய சமைப்பார். காட்டுக்குள்ளி மனசுக்குள்ளி பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடுத்த ஆசைய காத்துல தூது விட்டு நல்ல ஜோரா கை தட்டுங்க. சூப்பர். போதும் நன்றி போதும் அருமையான வாசிப்பு. இந்தாங்க பேரை சொல்லுங்க. எந்த ஊர்? ஊர்லியை சேர்ந்த காளீஸ்வரன். உங்களுக்கு தம்பியா அண்ணனா அவர் அண்ணன் அவர்கள் காளீஸ்வரன் அவர்கள் எவ்வளவு அன்பில் கொடுத்துருக்காரு? 500 ரூபாயா? 500 ரூபா அன்பில் கொடுத்தா அன்பில் கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். இதில் வாசிங்க. கீழே அது ஒன்று இருக்குல்ல, அது என்னது? அது டேப்பில் வந்து வாசிக்க மாட்டீங்களா? வாசிக்கலாமே, தாராளமாக வாசிங்க. சூப்பர், அருமையான வாசிப்பு. இந்த ரெண்டு சாமி அது கிடைக்காது, ரெண்டு அடிங்க. இந்த ஏன்ட்டு ஒரு சாமி இருக்கு, வந்து வாயில வச்சு அடிக்குவா. அப்புறம் கொண்டு வர சாமி எதே வாசிக்காம சும்மா ஒரு சாமி எனக்கு உள்ள வேணுமா? உனக்கு உண்மையா? ஐயா பாம்பு மௌலி வேணுமாப்ல. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயினுடைய பாசத்துக்குரிய அன்பு சித்தப்பா சாத்தனியை சேர்ந்த பிஆர் அழகு அவர்கள் சீன் நான் தாளம்.
இந்த வயசுலயே ரொம்ப பேசி வச்சுக்க மூக்க கடிச்சு விடுவாப்லத்துக்கு. எல்லா தாளக்காரவர்களும் எப்படா சேரு கிடைக்கும் அதுல உட்காரோம்னு தெரிவாங்க. ஆனா சேரு கிடந்தாலும் உட்காராம விடிகிற வரை நின்று தாளம் போடுற ஒரு ஜீவன் சாத்தனி அழகுதான். எந்த ஊர்லயுமே உட்கார்றது இல்ல. பேர் என்னப்பா? தனசேகர உருளி தானே? காயாங்குளத்தை சேர்ந்த தனசேகரன் அன்பு உள்ளம். எவ்வளவு அன்பு? 200 201 அன்பளிப்பு கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி. நல்ல வாரிசு வாரிசா அன்பளிப்பு கொடுங்க. சும்மா 10 20 கொடுக்காம 100 200 500 1000 அப்படி கொடுங்க. பார்த்தா சரி விலைவாசி ஏறி போச்சு அம்பிட்டு. ஆமா 1000 ரூபாய் தாள் செல்லாது எழுச்சா சிறந்த முறையில் இவருக்கு அருமையான ஒளியன் ஒளிப்பு அன்புள்ள அருமையான ஒளிபெருக்கு உருளி மாளிகை சேர்ந்த செல்வம் ரேடியோ செல்வம் 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 அழகு சுந்தரம் கோடாங்கிப்படியை சேர்ந்த அழகு சுந்தரம் அவர்கள் அன்பு தம்பிக்கு 101 அன்பளிப்பு கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக சிறந்த முறையில் அருமையான ஒளியன் ஒளிப்பு அன்புள்ள அருமையான ஒளிபெருக்கு உருளியை சேர்ந்த செல்வம் ரேடியோ சண்முகத்துக்கு எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடுகளுடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரும் வருக என அன்பு அழைக்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர் மன்ற முரளி என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை படுத்தமைக்க வேண்டும் என்ற நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் பாஸ்துக்குரிய அன்புள்ளங்கள் நாடக அமைப்பாளர்கள் நாடக ஆசிரியர்கள் டி கோடாங்கிப்படியை சேர்ந்த கலை நன்மணி அன்பு சித்தப்பா ஏவி காசி அவர்கள் துணை ராஜ நடிகர் அன்புள்ளமும் நாடக ஆசிரியர் திருடிகரை சேர்ந்த அன்பு மாமா டி பாலமுருக மாமா அவர்கள் ராஜ நடிகர் இருவரும் சேர்ந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர் கொண்டு இந்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுப்ப சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு எதை வேணாலும் சொல்ல போகலாம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவடி நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை விழா கமிட்டியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். மழை வருதா? மழை இல்ல மழை வருதா? ஒன்னொன்னு தானா? சரி சரி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னடா எல்லாத்தையும் சொல்லிக்கிருக்கானே எப்ப சொல்லுவேன் பெட்டிக்காரு பார்த்தேன் பல்ல பொழக்கிறாரு. நம்ம ஐட்டு சொல்லியா எப்ப பொம்பளை அழியிற பூரா கையை பிடிச்சி இப்படி இழுத்துற முடியாது. பெண் இல்லாம எதுவுமே கிடையாது. சரியா? நம்ம நாட்டுக்கு என்ன பேரு? என்ன தாய் நாடுன்னு பேரு, தகப்பனார் நாடுன்னு பேரு இருக்க. ஆடர் கலைஞரசி அப்படிங்க சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரு. ஐயோ ஒவ்வொரு நாளைக்கு கலடுங்கட்டையமா வந்து சேருமே. இன்னைக்கு 16 வயசுல அருமையான பொம்பளை பிள்ளை. நமக்கா? நம்மளுக்கு இல்ல எனக்கு. ஆமா இது கெட்ட கோவம் பார்த்துக்க. அருப்புக்கோட்டை அருகாமையில் இல்ல ஒத்தமேடை சேர்ந்த தரணி சிறுவர்கள் தரணி 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 அருப்புக்கோட்டையில இருந்து வந்திருக்கீங்க. பட்டு கிளியோ வெட்டி வெறு வாசம் உனக்கு வாசம் உண்டு இருக்கு வாசம் உண்டு எருக்கு வாசம் வந்தது கண்ணு தனியாக நான் வந்த போது உன்னை அறிந்தானே பொம்பளை பிள்ளைன்னா பொதன்னு பாட்டு பாடி தள்ளி சொல்லிட்டு பின்ன பேய் இறங்காட்டி என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பாப்பன் வேற யாரும் கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு மாறி என்ன ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு பார்க்கும்போது. இல்ல நான் கேக்குறேன் நாடகத்துக்கு வந்தானா செக்ஸ் படம் பாக்குறேன் தெரியாம இல்ல மாப்ள காமன் பட்டினா அந்த காமம் இருக்கும்ல. காமன் பட்டி மல்லிய பூ பூத்திருக்கு அது மலையில் நனைஞ்சிருக்கு வருஷமெல்லாம் காத்திருக்கு என் கண்டுக்கு தவம் இருக்கு. கடவுளே காமன் பட்டினா வாங்க இங்க அருமணி வாசிக்க அந்த துண்டு ரொம்ப வெயிட்டா இருக்கு பாருங்க. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேற இருக்காரு.
இங்கு ஹார்மோனிய வாசிக்க பாஸ்துக்குரிய அன்பு அம்மா, திரியடையை சேர்ந்த எங்களது அன்பு வாத்தியார், திரியடையை சேர்ந்த அன்பு அம்மா டிஎம் கல்யாண சுந்தரம் மாமா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நம்மளது விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடப்பட்டுப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வாசிக்க அன்பு அம்மா, இடைப்படியை சேர்ந்த பிவி கண்ணன் மாமா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த அன்பு தம்பி ஆளுநர் வாசிக்கும் அன்பு தம்பி அவர்களுக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறது. அன்பு செல்வம் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு, அதற்கு அடுத்தபடியாக சாத்தனியை சேர்ந்த அழகு அப்பா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறது. பப்னாக எடுத்துக்கொண்டு அருமை மாப்பிள்ளை, ஒக்கூர் அதிகாவில் சில காமம்பட்டி சேர்ந்து அருமை மாப்பிள்ளை, திருமணப்பட்டி சேர்ந்து அருமை மாப்பிள்ளை புத்துராசோட பொன்னாடி கோரிக்கப்படுகிறது. போட்டாதா யூடியூப் சகோதரர் வாங்க, அவர் கூப்பிடுங்க. தம்பி வாங்க 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 வாங்க. ஆண்டவர் இல்லையா? இங்கு சிறந்த முறையில் வீடியோ கவனத்துக்கு பாசத்துக்குரிய எனது உயிரில் மேலான எனது அன்பு மச்சான், மானாமதுரையை சேர்ந்த மேடை நாடகம் அன்பு மச்சான் மாசான மச்சான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நாடகம், இந்த அரங்கேற்ற நாடகம், எனது அன்பு சகோதரி நாடகம் நாளைக்கு யூடியூப்ல மச்சான் போட்டு விட்டுருவாரு. ஆமா, உலகம் முழுவதும் பார்க்கிறது அறிமுகப்படுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய மாசான மச்சான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். என்ன எல்லாரும் சொல்லியாச்சு வைக்கிறேன், என்ன பல்ல படுத்து இருக்கு. சூப்பர். நான் உருளி கிராமத்துக்கு நல்லா இருப்பீங்க, முத வந்திருக்கேன். சரி, தம்பி எல்லாம் முத சந்திச்சிருக்கேன். ஒரு பெருமையா ஒரு வார்த்தை, எங்க வாத்தியார்னு சொன்னதுக்காக ஒரு வார்த்தை நல்ல பெருமையா. சென்றவனை கேட்டான் வண்டு வண்டவனை கேட்டான் சென்று விடு என்பார், சென்று விடு என்பார் வீடு வரை உறவு. பாட்டு வேணா ஒண்ணு வேணாம். ஏமாப்ல என்ன இது என்னன்னு கேட்டு முத வந்திருக்கேன், பெருமையா வாழ்த்தி பாடுங்கன்னா போட்டு போ. மாப்பிள்ள, இந்த பாட்டெல்லாம் கேட்க முடியுமா? எப்ப? எவ்வளவு தத்துவ பாடல். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கிட்டதடா, நெஞ்சு தொட்டதடா, புத்தி கிட்டதடா, நெஞ்சு தொட்டதடா. மாப்பிள்ள நல்லா இருக்காப்ல, சூப்பர், ஓகேவா? நல்ல பாட்டா. அதெல்லாம் வேண்டாம், நீ என்னைக்கு நல்லா இருக்கணும், இது ஓடி வாழணும். சரி. நல்ல மனம் வாழ்ந்து நாடு ஓட்டவா